ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிவிஷன் தேர்டு அதுக்கான ரெஃபரன்ஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் தான் பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின், டேஷ் பிரெஞ்சு சுதந்திரத்தை மீட்டெடுப்பவர், ரீஸ்டோரர் ஆஃப் பிரெஞ்சு லிபர்ட்டி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுக்கு சரியான பதில் 16ஆம் லூயி. 16ஆம் லூயி ஆரம்பத்தில் இந்த தேசிய மன்றம் கொண்டு வந்த அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டு மனித உரிமை பிரகடனம் வழங்குவதற்கு சில முன் முயற்சிகள் எடுக்கும்போது ஆதரவாக ஆரம்பத்தில் இருந்திருப்பார். கட்டாயப்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் அவர் கொஞ்சம் மக்களுக்கு ஆதரவாக நடக்கிற நிலையில் இருந்ததுனால இவ்வாறு அவர் அழைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. 16ஆம் லூயி. இரண்டாவது வினா, சார்லே மேக்னே என 800ஆம் ஆண்டில் முடிசூடுவதற்கு முன் அவரது பெயர் என்ன? முதலாம் சார்லஸ். புனித ரோமானிய பேரரசினுடைய முதல் ஆட்சியாளர் தான் சார்லே மேக்னே. அவருடைய முடிசூடுவதற்கு முன்பாக அவருக்கு இருந்த பெயர் முதலாம் சார்லஸ் என்பதாகும். மூன்றாவது வினா, 100 ஆண்டு போர் ஐரோப்பிய வரலாற்றில் புகழ்பெற்றதாக சொல்லப்படுகிறது. இங்கிலாந்துக்கும் பிரான்ஸுக்கு இடையில் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. அந்த 100 ஆண்டு போர் நடைபெற்ற காலம்ன்றது பார்த்திங்கன்னா 1337 1453 காலங்களின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த போர் நடைபெற்றிருக்கும். பட் இது அப்ராக்சிமேட்டாக என்ன சொல்கிறாங்க, 100 இயர்ஸ் வார் அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவது வினா, கார்டினல் ரிச்லியூ டேஷ் காலத்தில் தலைமை அமைச்சராக பிரான்சில் பணியாற்றினார். 14ஆம் லூயிக்கு முன்னதாக பிரான்ஸ் நாடு வலிமையாக விளங்கியதில் இந்த முதன்மை அமைச்சருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். இவர் 13ஆம் லூயினுடைய காலகட்டத்தில் கார்டினல் பொறுப்பு, அதாவது முதன்மை அமைச்சர் மாதிரி விளங்கியதாக சொல்கிறாங்க. நான்காவது வினா 13ஆம் லூயி. ஐந்தாவது வினா, 16ஆம் நூற்றாண்டின் போது 17 மாகாணங்களாக இருந்த டேஷ் மற்றும் டேஷ் பகுதிகள் இணைந்து நெதர்லாந்து எனப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் தான் பார்த்திங்கன்னா 1500 1600 காலகட்டங்களுக்குள்ள 17 மாகாணங்களாக இருந்த ஹாலாந்து, பெல்ஜியம் இந்த 2 பகுதியை இணைச்சி தான் எந்த நாடை உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நெதர்லாந்து அப்படின்ற நாடை உருவாக்கியதாக சொல்லப்படுகிறது. ஃபிஃப்த்து வினாவுக்கு ஏ ஆப்ஷன். ஆறாவது வினா, 1879 டுயல் அலைன்ஸில் இடம்பெற்ற நாடுகள் எவை? 1872-73 ட்ரை கைசர் ஃபண்ட் என்ற முப்பேரரசருடைய கழகம் தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா 79 2 நாடுகளாக தான் இருந்திருக்கும். ஒன்று ஜெர்மனி, இன்னொன்று ஆஸ்திரியா. ரஷ்யாவிலேருந்து விலகிறோம். ஸோ 1 மற்றும் 2 என்பது சரியான பதில். ஏழாவது வினா, அனைத்து ஸ்லாவ் இயக்கம் பேன் ஸ்லாவ் மூமெண்ட்ஸ் டேஷ் அரசின் ஆசீர்வாதத்தோடு பால்கன் பகுதியில் நடைபெற்றது. ரஷ்யா நாட்டு ஆதரவோடு தான் பால்கன் பகுதிகளில் இந்த ஸ்லாவ் இயக்கம் அப்படின்றது நடைபெற்றிருக்கும். இன கோட்பாடை மையமாக வச்சு தங்களுடைய ஒற்றுமையை ரஷ்யர்கள் ஏற்படுத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க. அடுத்து எட்டாவது வினா, 1918 ஏப்ரலின் போது ஜெர்மனியின் மீது தாக்குதல் நடத்த நேச நாட்டு படைகள் அனைத்திற்கும் டேஷ் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார். வார்த்தை ரொம்ப கவனம். 1918 ஏப்ரல், அப்போ முதல் உலகப் போர் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த காலகட்டங்களில் நேச நாட்டு படைகளுக்கு தலைமை தங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டினாண்ட் பூஷ் என்பவர் ஆவார். எட்டாவது நாவுக்கு 4th ஆப்ஷன். அடுத்து 9வதுனா, உலகை மக்களாட்சி முறைக்கான பாதுகாப்பான இடமாக மாற்றுவதற்கான போர் என முதல் உலகப் போரை அறிவித்தவர் யார்? உட்ரோ வில்சன். அமெரிக்கா மக்களாட்சி கோட்பாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக இருந்ததுனால முதல் உலகப் போருக்கு அப்புறம் பெரும்பாலான நாடுகள் மக்களாட்சி முறையை மாற்றுவதற்கான முயற்சியை மேற்கொள்ளப்படும் அப்படின்ற அடிப்படையில் தான் முதல் உலகப் போர் நடந்ததாகவே அவர் சொல்லியிருப்பார். ஸோ 9வது வினா உட்ரோ வில்சன். 10வது வினா, ஜூலை 1920 ஸ்பா என்ற இடத்தில் நடைபெற்ற மாநாட்டுடைய முக்கிய நோக்கம் என்ன? முதல் உலகப் போரில் வெற்றி பெற்ற நாடுகள் தோற்கடிக்கப்பட்ட நாடுகள்டிருந்து இழப்பீடு தொகையை எவ்வாறு பங்கீடு செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த மாநாடு நடத்தப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ 10வது வினாவுக்கு ஏ என்பது சரியான பதில். 11வது வினா, பன்னாட்டு சங்கம் வீழ்ச்சிக்கு முக்கிய காரணம் எது? வெர்சைல்ஸ் ஒப்பந்தத்தோட இந்த சர்வதேச சங்கத்துடைய விதிகளை இணைச்சிருந்திருப்பாங்க. அதுதான் சர்வதேச சங்கம் அல்லது பன்னாட்டு சங்கம் வீழ்ச்சியுறுவதற்கு காரணமாக இருந்ததாக சொல்கிறாங்க. 11க்கு செகண்ட் ஆப்ஷன். 12வது வினா, பிரான்சின் உடன்படிக்கைகளை பொறுத்துக அப்படின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது முதல் உலகப் போர் முடிஞ்சு 2ஆம் உலகப் போர் இடைப்பட்ட காலகட்டங்களில் பிரான்ஸ் எந்தெந்த நாடுகளோட எந்த ஆண்டு உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பெல்ஜியத்தோட 1920 போலாந்தோட 1921 செக்கோஸ்லோவியாவோட 1924 ரொமேனியாவோட 1926 இக்கோஸ்லோவியாவோட 1927 காலகட்டங்களிலும் உடன்படிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நமக்கு ஃபெமிலியராக தெரிஞ்சது
லொஹோர்னா உடன்படிக்கையும் கெல்லாக் பிராண்ட் ஒப்பந்தம் தான் தெரியும். பட் இது தனிப்பட்டு இந்த நாடுகளோட ஃப்ரான்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஆண்டுகள்லாம் உடன்படிக்கை மேற்கொண்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்குங்க. 12வது வினா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 13வது வினா க்ரூசர் அரோரா எனும் போர்க்கப்பல் டேஷ் புரட்சியோடு தொடர்புடையது. ரஷ்ய நாட்டில் புரட்சி ஏற்படும் போது இந்த போர்க்கப்பலில் இருந்த இராணுவ வீரர்கள் புரட்சியாளர்களோடு இணைஞ்சு புரட்சியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ 13வது வினாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா. 14வது வினா 1902 ஆங்கிலோ ஜப்பானிய உடன்படிக்கையின் நோக்கம் என்ன? ஸோ ஏன் இங்கிலாந்து ஜப்பானோட கூட்டணி சேர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீன பகுதிகளில் ரஷ்யாவோட ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணுன்ற எண்ணம் தான் அதற்கு காரணம், ரஷ்யாவை கட்டுப்படுத்த. 15வது வினா புனித கூட்டு ஹோலி அலைன்ஸ் எனும் அமைப்பை நிறுவிய முதலாம் அலெக்சாந்தர் எவ்வாறு சிறப்பிக்கப்பட்டார்? த பிளஸ்டு அப்படின்ற பேரில் அவர் அழைக்கப்பட்டார். சரிங்களா? இதுக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ்லேயே இருக்கும். த கிரேட், த லிபரேட்டர், பீஸ் மேக்கர்ன்றதுலாம் ஒவ்வொரு ரஷ்ய ஆட்சியாளர்களுடைய சிறப்பு பெயர்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதலாம் அலெக்சாந்தர் சிறப்பிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் த பிளஸ்டு என்பது ஆகும். 16வது வினா அகண்ட ஜெர்மனி தான் எனது லட்சியம் என்று கூறிய ஹிட்லர் இதன் மூலம் பெரிதும் பாதிப்படைந்த நாடு என்ன? ஸோ செக்கோஸ்லோவியா நாடை இணைப்பதற்கு முன்னதாக அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருப்பார். 16க்கு செக்கோஸ்லோவாக்கியா. 17வது வினா 1807ஆம் ஆண்டு டேஸ் நாடு அடிமை வியாபாரத்தை தடை செய்தது. இங்கிலாண்டில் 1807 அடிமை வியாபாரத்தை தடை செஞ்சுருப்பாங்க ஃப்ரெஞ்சு புரட்சியின் விளைவாக. அதே காலகட்டங்களை ஒட்டி இந்தியாவிலையும் 1833ஆம் ஆண்டு சட்டத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டு 1843 சட்டமாக இயற்றப்பட்டிருக்கும். 17க்கு இங்கிலாந்து. 18 மகா கேதரின் டேஸ் நண்பர் ஆவார். வால்டரோட நெருங்கிய நண்பராக தான் மகா கேதரின் விளங்கியிருப்பாங்க. 18 வால்டர். 19வது வினா இரண்டாம் உலகப் போரின் போது அனைத்து போர் முனைக்கு என கோஷம் எழுப்பிய நாடு எது? அமெரிக்கா. ஸோ உலக பொருளாதார பெருமந்தம் அப்போ தான் அமெரிக்கா மீண்டு எழுந்து வந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் நாட்டின் அனைத்து உற்பத்தி அனைத்து தொழில் சார்ந்த வேலைவாய்ப்புகளும் போருக்காகவே இருக்கணுன்ற அடிப்படையில் கோஷத்தை எழுப்பியதாக சொல்கிறாங்க. 19 அமெரிக்கா. 20வது வினா வரிசைப்படுத்துக. அட்லாண்டிக் சாசனம், காசாப்லாங்கா மாநாடு, மாஸ்கோ மாநாடு, கெய்ரோ மாநாடு, டெக்ரான் மாநாடு, யால்டா மாநாடு. ஸோ மெட்டீரியல் புக்கை பேஸ் பண்ணி தான் அந்த வினா எடுக்கப்பட்டிருக்கு. வரிசைப்படுத்துகின்ற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்பது சரியான பதில். 1 2 3 4 5 6ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. 21வது வினா பொறுத்துக. மக்கள் தொகை ஆண்டு 1924, பெண்களுக்கான ஆண்டு 1975, இன ஒதுக்கலுக்கான ஆண்டு 1928, குழந்தைகளுக்கான ஆண்டு 1979. எக்ஸ்ட்ரா பிடிஎஃப்ஸில் அது கொடுக்கப்பட்டிருக்கும். 21க்கு ஃபோர்த் ஆப்ஷன். 22வது வினா கெடுபிடி போர் முடிவுக்கு வரும்போது அமெரிக்கா ரஷ்யாவினுடைய செயல்பாடுகள். அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த ரீகனும் ரஷ்யாவோட அதிபராக இருந்த கோர்பச்சேவும் சந்திப்புகள் பொறுத்துகின்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜெனீவாவில் 1986 சந்திச்சிருப்பாங்க. ரைட் ஜாவிக்ன்ற பிளேஸில் 1987லையும், மாஸ்கோவில் 1988லையும், வாஷிங்டனில் 1989 சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். இதன் அடிப்படையில் அணு ஆயுத ஒப்பந்தங்கள் இதெல்லாம் படிப்படியாக குறைக்கப்பட்டு அமைதியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு முடிவில் எடுத்திருப்பாங்க. இதன் மூலமாக தான் பிற்பாடு யுஎஸ்எஸ்ஆர் என்ற அமைப்புன்றது வந்து பார்த்திங்கன்னா சிதைவடைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ 22க்கு சி. 23வது வினா 1979 எங்கு ஷா ஆட்சி வீழ்ந்து முகமது கோமினி ஆட்சி என்பது ஏற்படுத்தப்பட்டது? அதாவது ஷா ஆட்சின்றா பாரசீகத்தில் தான் என்ன ஏற்படுதுன்னா உள்நாட்டு புரட்சி ஏற்படுத்தப்பட்டு ஈரானில் முகமது கோமினி ஆட்சின்றது கொண்டு வரப்பட்டிருக்கும். சரிங்களா? 23க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈரான். இதன் அடிப்படையில் வந்து ஈரான் வந்து முதலாளித்துவ நாடுகளுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்து 24வது வினா ஆசியா உறவு மாநாடு பற்றி தவறானவை எவை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? டெல்லியில் 23 மார்ச் 2 ஏப்ரல் 1947 வரை நடைபெற்றது. இந்திய உலக விவகார கவுன்சில் ஏற்பாடு செய்தது. கலாச்சார, அறிவுசார் மற்றும் சமூக பரிமாற்ற மேம்பாடு இதன் குறிக்கோள். எல்லாமே ஓகே தான். வைசியராய் நிர்வாக குழு தலைவர் நேரு தொகுத்து வழங்கினார். கிடையாது. வைசியராய் நிர்வாக குழுவின் துணைத் தலைவர் வைஸ் பிரசிடெண்ட்டாக தான் அன்னைக்கு காலகட்டங்களில் யார் இருந்திருப்பா? நேரு அவர்கள் இருந்திருப்பார். என்ன காரணம் அப்படின்னா இது மார்ச் ஏப்ரல் 1947 அப்போ இந்திய விடுதலைக்கு முன்னதாக நடைபெற்றது. அதுக்கு முன்னதாக இடைக்கால அரசாங்கத்தின் ஆட்சியாளராக இருந்தபோது நேருவினுடைய பதவியை வந்து பார்த்திங்கன்னா வைசியராய் நிர்வாக குழுவின் துணைத் தலைவர் போஸ்ட் தான் அது. சரிங்களா? ஸோ இப்போ அந்த அடிப்படையில் 24 சி என்பது மட்டும் தவறானவை. 25வது வினா சரியான இணை எது?
1961 பெல்கிரேடு மார்ஷல் டிட்டோ, 1964 கெய்ரோ கெமால் அப்துல் நாஷார், 1926 கொழும்போ சிரிமோ பண்டாரநாயக்கே. இது எல்லாமே சரிதான். ஆனால் ஆப்ஷனில் நேராக கொடுக்கப்பட்டு பார்த்திங்கன்னா அந்த நாடுகள்லாம் தவறாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 1983 புதுடெல்லி இந்திரா காந்தி தலைமையில் நடைபெறும்போது அதனுடைய நாடுகளுடைய எண்ணிக்கை 104 என்பது சரியாக இருந்திருக்கும். சரிங்களா? அப்போ இந்த கொஸ்டினில் இந்த 3 நாடுகளுடைய எண்ணிக்கை மட்டும் ஒரு தவறுதலாக கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி தலைமை பொறுப்பு எல்லாமே சரியாக கொடுக்கப்பட்டிருக்கு. 25க்கு 4th ஆப்ஷன். 26வது வினா, ஜியோனிசம் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? தியோடர் ஹெர்சால் என்பவர். இவர் தான் இந்த அமைப்பை தொடங்கியிருப்பார். இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதர்களுக்கென தனி தாயகம் வேணும்னு சொல்லப்பட்ட அமைப்பு தான் ஜியோனிசம்னு சொல்லப்படுது. 26க்கு ஏ. 27வது வினா, 1806 1808 நேபிள்ஸிலும் 1808 1814 ஸ்பெயினிலும் மன்னராக நியமிக்கப்பட்டவர் யார்? நெப்போலியன் போனபர்ட்டினுடைய சகோதரனான ஜோசப் போனபர்ட் தான் இந்த பொறுப்புக்கு நியமனம் செய்யப்பட்டிருப்பார். 27க்கு ஏ. 28வது வினா, கிரேட் எலெக்டர் பெரும் தேர்வாளர் என அறியப்படுபவர் யார்? வரலாற்றில் ஃப்ரெட்ரிக் வில்லியம் என்பவர் ஆவார். பிரஷ்யாவின் ஆட்சியாளர் மகா ஃப்ரெட்ரிக்கினுடைய தந்தை. மகா ஃப்ரெட்ரிக்ன்றது 2ஆம் ஃப்ரெட்ரிக். ஸோ 28வது வினா ஏ, ஃப்ரெட்ரிக் வில்லியம். 29வது வினா, கூற்று காரணம் முதல் அடையாளம் என 1768 1974 காலகட்டங்கள் ரஷ்ய துருக்கிய போர் காட்டப்படுகிறது. ஸோ ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் ஏற்பட்ட போர்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1768 1974 காலகட்டங்கள் நடைபெற்றதாக சொல்கிறாங்க. காரணம் இருந்த போதிலும் 1568 1570களில் டோங்க்வால்கா அஸ்ட்ராகான் என்னும் பகுதிகளுக்காக ரஷ்யாவுக்கும் துருக்கிக்கும் இடையே போர் நடந்ததாக சொல்கிறாங்க. இரண்டுமே சரி. 1200 காலகட்டங்களில் 1968 1974 மட்டும் ரஷ்யா துருக்கிய போர் முதல் நடைபெற்ற நினச்சிட்ருக்கோம். ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் 1568 1570 காலகட்டங்கள்லேயே இந்த டான் வால்கா ப்ளஸ் அஸ்ட்ராகான்ற பிளேஸுக்காக ரஷ்யா துருக்கியை எதிர்த்து போரிட்டதாக சொல்லப்படுகிறது. 29க்கு இரண்டுமே சரி. 30வது வினா, தவறானவை எது? 27 ஜூன் 1989 3 அவை ஒன்றாக கூட ஆணை வெளியிடப்பட்டது. கரெக்டு. 14 ஜூலை 1989 பாஸ்டில் சிறைச்சாலை தாக்கப்பட்டது. அதுவும் கரெக்டு. 4 ஆகஸ்ட் 1989 மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்டது. அதுவும் கரெக்டு. ஆனால் 11 ஜூலை 1989 டார்கெட் பதவி நீக்கம் கிடையாது. 11 ஜூலை 1989 நெக்கர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பார். டார்கெட் கிடையாது. அதனால் அது மட்டும் தவறானவை. அந்த இடத்துல நெக்கர்னு வந்து அந்த பாயிண்ட் கரெக்ட். ஸோ 30க்கு செகண்ட் ஆப்ஷன் என்பது சரியான பதில். 31வது வினா, அதுக்கு மேலே 30வது வினாக்கு பார்த்தோம். இந்த 4 ஆகஸ்ட் 1989 மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்டதன் விளைவாக அதை அரசர் ஏற்றுக்கொண்டதுனால தான் 16ஆம் லூயியை ஆரம்பத்தில் ரீஸ்டோரர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் லிபர்ட்டி, ஃப்ரெஞ்சு சுதந்திரத்தை மீட்டெடுப்பவர்ன்ற அடிப்படையில் ஆரம்பத்தில் அழைச்சிருப்பாங்க. அடுத்து 31வது வினா, யுஎஸ்ஏவின் 14வது அதிபராக 1860 தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆப்ரஹாம் லிங்கன் என்பது சரியான பதில். ஏன்னா இவருடைய இந்த பீரியடில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவில் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரமே நடைபெற்றிருக்கும். 31க்கு ஏ, அமெரிக்க உள்நாட்டு சுதந்திரம் உள்நாட்டு போர்ன்றது இவர் இந்த முறை பதவியேற்றப்ப நடந்த நிகழ்வு தான். ஸோ 31க்கு ஏ. 32வது வினா, அமெரிக்க புரட்சியில் காலனி குடியேற்றங்களை ஆதரிக்காத நாடு எது? ரஷ்யா. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் தான் 7ஆண்டு போர் நடந்து முடிஞ்சிருக்கும். ரஷ்யா இங்கிலாந்துக்கு சப்போர்ட்டாக செயல்பட்ட காலகட்டம் அது. ஸோ 32க்கு ரஷ்யா. மற்றபடி ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், நெதர்லாந்து எல்லாமே காலனி குடியேற்றங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 33வது வினா, டிசம்பர் 1688 குளோரியஸ் ரெவல்யூஷன் மூலமாக பதவி நீக்கம் செய்யப்பட்ட இங்கிலாந்து மன்னர் யார்? 2ஆம் ஜேம்ஸ். அவரை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இங்கிலாந்துலேருந்து ஆட்சியிலேருந்து அவர் நீக்கப்பட்டிருப்பார். இதற்கு அடுத்ததாக ஹாலாந்து நாட்டை சார்ந்த வில்லியம் என்ன பண்ணியிருப்பார்? பொறுப்பேற்றிருப்பார். அவர் தான் 3ஆம் வில்லியம் பொறுப்பேற்று கொண்டிருப்பார். ஸோ அவர் அந்த காலகட்டங்களில் பொறுப்பேற்றதன் விளைவாக தான் கல்கத்தாவில் கட்டப்பட்ட கோட்டைக்கு வில்லியம் கோட்டைன்னு பெயர் வச்சுருப்பாங்க. 33க்கு 2ஆம் ஜேம்ஸ். 34 சரியான இணை எது? சென்ட் பால் கேத்தட்ரல் லண்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான சர்ச் கட்டடம், சென்ட் பீட்டர்ஸ் கேத்தட்ரல் ரோமில் இருக்கக்கூடியது, சென்ட் மார்க்ஸ் பெசிலியா வெனிஸில் இருக்கக்கூடியது. இந்த 3 கட்டிடங்களுமே மறுமலர்ச்சி காலகட்டங்களில் கட்டப்பட்ட கட்டிடங்களில் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. ஸோ கொடுக்கப்பட்ட அனைத்துமே சரியானவை. அடுத்து 35வது வினா, பொறுத்துக. இங்கிலாந்து மேரி உல்ஸ்டோன் கிராஃப்ட், பிரான்ஸ் மாண்டஸ்கியூ, ஜெர்மனி இமானுவல் காண்ட், அமெரிக்கா தாமஸ் ஜெஃபர்சன். அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அந்தந்த நாட்டை சார்ந்த முக்கியமான எழுத்தாளர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 35க்கு 4th ஆப்ஷன் என்பது சரியான பதில். 36வது வினா, எந்த ஆசியா நாடு முதலில் மேற்கத்திய முறையில் தொழில்மயமானது?
ஆசியாவின் இங்கிலாந்து அழைக்கப்பட்டது ஜப்பான் தான். ஜப்பான் தான் முதல் மேற்கத்திய முறையில் தொழில்மயமாகிருக்கும். 36க்கு 4th ஆப்ஷன். 37 உலகிலேயே முதலில் இங்கிலாந்து எங்கு தனது முதல் குடியேற்றத்தை நிறுவியது? இங்கிலாந்து அமெரிக்காவில் தான் தனது முதல் குடியேற்றத்தை நிறுவியிருக்கும். சரிங்களா? அடுத்து 38வது வினா, பாஸ்டன் தேநீர் விருந்து நிகழ்வு த பாஸ்டன் டீ பார்ட்டி எப்போது நடைபெற்றது? 16 டிசம்பர் 1773 நடைபெற்ற நிகழ்வு. 39வது வினா, வாட் இஸ் த தேர்ட் எஸ்டேட் எனும் அறிக்கையினை எழுதியவர் யார்? அபேசியாஸ் என்பவர் தான் பார்த்திங்கன்னா 3வது பிரிவு எதுன்ற அடிப்படையில் பிரெஞ்சு புரட்சியின் போது எழுதியிருப்பார். இவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டங்களில் உயர்குடியின வகுப்பை சார்ந்தவராக இருந்திருப்பார். பட் இவரும் மிராபூர் 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரெஞ்சு புரட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டிருப்பாங்க. அடுத்து 40வது வினா, 1884 1885 நடைபெற்ற பெர்லின் கான்ஃபரன்ஸின் நோக்கம் என்ன? 10th புக்கில் இருக்கும். ஆப்பிரிக்கா கண்டத்தை பங்கீடு செய்வதற்காக நடைபெற்ற மாநாடு தான் இந்த பெர்லின் மாநாடு. 1884 85 காலகட்டங்களில் நடைபெற்றது. 40க்கு 2nd ஆப்ஷன். தேங்க்யூ.